அண்ட் உண்மையிலேயே நிறைய பரிமாணங்கள்ல அவங்கள பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆஸ் அ சிங்கர், ஒரு கோமாளி, அண்ட் தென் டு பி அ குக் ஹர் செல்ஃப், அண்ட் தென் ஒரு புதுமையான ஒரு அழகான அவதாரம் எடுக்கிறாங்க டிசிடிசியில் when she becomes the anchor of the show, and of course it's your production. So அவ்வளோ ஒரு அழகான ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹோல்ட் தி என்டையர் ஷோ அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது there must be something இல்லை, இந்த குழந்தைகிட்ட இது இருக்குது, அதனால she is the anchor of the showன்னு as a producer of the show உங்கள் மனசில் ஒன்று இருந்திருக்கும்ல மேம். what is that one thing about சிவாங்கி நீங்கள் பார்த்து this is my anchor அப்படின்னு டிசைட் பண்ணீங்க? ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க், சிவாங்கி வந்து 2020 மீடியா மேசன்ஸோட யூடியூப் சேனலில் வந்து முதல் ஷோவை தான் பண்ணா, சிங் வித் சிவாங்கி அப்படின்னு ஒரு ஷோ. ஸோ யூஸ்வலாக ஆங்கர்ஸ்னால் கரெக்டாக பேசணும், கரெக்டாக பேசாத ஷார்ட்ஸ் வந்து என்ஜி ஷார்ட்னு சொல்லி தூக்கிடுவோம். அந்த டைம் மாறிக்கிட்டே இருந்ததா ஒரு டைமில் ஃபீல் ஆச்சு. நேர்களே அந்த நேரத்தில் இருந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐம் ஷுவர் உங்கள் 2 பேருக்கு இன்னும் நல்லா தெரியும், அர்ச்சனா யூட் ஹவ் சீன் த என்டையர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஆங்கிள் மாறி மாறி போகும்போது மக்கள் வேறு ஏதோ எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வர ஆரம்பிச்சது. ஐ திங்க் பேக் இன் 2016-17 வந்து வி ஸ்டார்டட் புட்டிங் இன் அ லாட் ஆஃப் என்ஜி கட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போட ஆரம்பித்தோம். என்ஜின் முழு உருவமாக ஒரு கேரக்டர் கையில் கிடச்சோன்னே அல்வா மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, வை நாட் ட்ரை ஹர் அஸ் அன் ஆங்கர் அப்படின்னும். அவள் நான் ஆங்கரான்னு ஒரு தடவை கேட்டா. அதுக்கப்புறம் ஷி டிட் தட் ஷோ அண்ட் நல்லா போச்சு, அது யூடியூப்லேயே நல்லா போச்சு. போஸ்ட் தட் ரொம்ப நாளாகவே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷோக்காக ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹர். ஸோ ஐ தாட் இது கரெக்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அண்ட் யார்கிட்ட இருந்துமே எதுவுமே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய, ஒருத்தவங்க இருக்கிற ஒரு பொருளை அவங்க கிட்ட இருந்து பிடிங்கி நம்ம ஒருத்தவங்க கொடுக்கக்கூடாதுன்றது தோணும். ஸோ இது கரெக்டாக அந்த ஒரு ஓப்பனிங் இருந்தனால she is doing a fantastic job and very very happy about it. So beautiful ma'am. Thank you so much. இவளை பற்றி இவ்வளோ நல்லா நான் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டெய்லி ஷூட் முடிச்சுட்டு வேறு எதுக்காக திட்டுவாங்குவா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும். அல்ல என்னன்னா வந்து மேம் சொன்ன மாதிரி வந்து நான் ஒரு அடிப்படை குழப்பவாதி. ஆக்சுவலி அது எனக்கே வந்து நம்பிக்கையே இருக்காது சில விஷயங்கள். என்னன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து முன்னாடி அந்த பயம் கிடையாது. இப்போ வந்து ஆஃப்டர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க, இன்னும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் போது கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல தான் மேம் சொல்லுவாங்க, டூ மச்சா யோசிக்க தேவையில்லைன்னு. ஆனா என்னால் அதை மீறி வர முடியல, என்னன்னே தெரியல. என் அலைன்மெண்ட் சரியில்லையா, எதுவுமே வந்து எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன விஷயம், ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னா கூட அவ்வளோ யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அதனால வந்து மேம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து வீட்டுக்கு போய் இறங்குறது கூட அதுல ஒரு 1008 குழப்பம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி என்னை வந்து மேய்க்கிறது, அதுவும் வந்து இந்த ஏப்ரல் வந்தா 7 வருஷம் ஆக போகுது. மேம் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி 7 வருஷம் என்னைய வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து மேய்க்கிறாங்கன்னா அதுக்கே நீங்க வந்து JFW ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா வந்து அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் இந்த அவார்டு வந்து மேம் கிட்ட இருந்து, ஏன்னா மேம் தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் திருப்பி வந்து இந்த ஒரு டைட்டில் வந்து அவார்டு வாங்குறதும் மேம் கிட்ட இருந்து வாங்கும்போது நான் வந்து எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன், என் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் JFW. அண்ட் இன்னுமே நான் வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ஆங்கரிங்னு வரும்போது புது பிரமாணம் தான், பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எஸ்பெஷலி மணி அக்காலாம் உட்காந்துருக்கும் போது என்னன்னா வந்து அதுவும் நீங்கள் அசாரண்ணா எல்லாம் வந்து இருக்கும்போது நீங்கெல்லாம் ஒரு 15-20 இயர்ஸ் கிட்டத்தட்ட வந்து இதுலயே வந்து இருக்கீங்க. நான் இப்போதான் இதுக்குள்ள வரேன். இல்ல எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் வயசே அப்படின்னு வந்து உங்களை வயசானவங்களை காட்டுற வேற ஒன்று இதெல்லாம் வந்து பாருங்க மேடம். இல்ல ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்னும் நான் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. இன்னும் கோர்வையாலாம் எனக்கு பேசலாம் தெரியாது. சில பேர்லாம் வந்து என்னப்பா இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்லாம் போடுறாங்க. ஆனாலுமே அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் பெட்டரா தான் இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இல்ல